அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒருவருடைய கல்லறை இந்நாள் வரையிலும் திறந்தே இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மரிக்கல, மரித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அருமையான யோபு பக்தன் சொல்லும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இப்போ உயிர் தெழுந்த அந்த நாட்களில் நடந்த சில சம்பவங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இஸ்ரவேலில யூதர்களுக்குள்ளாக இயேசு இனிதான் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த இயேசுவை அவர்கள் இந்நாள் வரையிலும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் இயேசு இல்லை, இயேசு இனிமேதான் பிறப்பார், இயேசு கிறிஸ்து இனிமேதான் வருவார் அப்படிங்கிற காரியம் இன்னைக்கும் இஸ்ரவேலுக்குள்ளாக, யூதர்களுக்குள்ளாக காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். அந்த நாட்களில இருந்த சில சூழ்நிலைகளை நாம தியானித்து அடுத்த பகுதிக்கு நாம கடந்து செல்வோம். அதை தியானிக்கிறது அது நல்லது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:62 இல்ல 28:10 வாசிப்போம். மத்தேயு 28:10. தொடர்ந்து வாசிப்போம். அறிவித்தார்கள். என்ன நடக்கிறது? இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை அநேகரிடத்துல சொல்லி இருந்தார். என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று. அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள் அவர் ஊழியம் எழுப்புதலின் ஊழியமாய் இருந்தது. ஆமா, பயங்கர எழுப்புதல், பயங்கர அற்புதம், பயங்கர அதிசயம். பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் சுகமானது, அநேக பாவிகள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். பயங்கர எழுப்புதலின் ஊழியத்தை இயேசு செய்தார். அப்படியே அந்த ஊழியத்தை பார்த்து பார்த்து யூதர்களுக்குள்ளாக ஒரு பெரிய பொறாமை, ஆமா, பயங்கர எரிச்சல், பயங்கர பொறாமை, பயங்கர கோபம். இவர் எப்படி சுகமாக்கலாம், இவர் எப்படி பிசாசை துரத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிக்கொண்டிருந்தது. அது மத்தியில இவர் இப்படி வேற சொல்லியிருந்தார், என்னை சிலுவையில் அறைவாங்க, நான் மரிப்பேன், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் அப்படின்று. அப்போ சீசர்களிடத்துல சொல்லியிருந்தா, விசுவாச பிள்ளைகளிடத்துல சொல்லியிருந்தா, அந்த வார்த்தை, அந்த செய்தி அந்த பகுதியில பிரசித்தமா ஆக்கப்பட்டிருந்தது. அநேகர் அதை அறிந்தார்கள். ஆனா இதுல விஷயம் என்ன, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புவார் என்கிற செய்தி சபை மறந்துட்டு, சீசர்கள் மறந்துட்டார்கள், அவரை பின்பற்றினவர்கள் மறந்துட்டார்கள். ஆனா அவரை விரோதித்தவர்கள் அதை ஒரு நாளும் மறக்கல. அல்லேலூயா. ஞாபகத்துல வைத்திருந்தார்கள். ஆகையினால அந்த வேதபாரர்களுக்குள்ளாக, பரிசேயர்களுக்குள்ளாக ஒரு கலக்கம். இவர் உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ எழுப்புதல், இப்போ மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவாரானால் இதை விட பெரிய எழுப்புதல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துவினிடத்துல போய் சொன்னாங்க, அவர் ஒருவேளை உயிரோடு எழும்புனாலே எழும்பிடுவாரு, பின்ன முந்தின எத்தை விட பிந்தின எத்து பயங்கரம் ஆயிரும், அதனால நீர் அதை காவல் காக்கக்கு ஆட்களை போடணும் அப்படின்னார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாலும் நாம விடக்கூடாது என்கிற ஒரு மனநிலை தான் அங்க இருந்துச்சு. அப்படியே பிலாத்து, உங்களுக்கும் சேவகர் உண்டுல்லா, உங்கால போட்டு அந்த வேலையை செய்யுங்க, எங்காலெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனாலும் பிரதான வேதபாரகர் பரிசேயர் போய் அவர்களுடைய காவலர்களை அங்கே கல்லறையை ராப்பகல் 3 நாள்
அவர் சொன்ன டைம் முடிகிறது வரைக்கும் காவல் காக்கும்படி சேவர்களை அங்க வைத்தார்கள். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை உயிர் தெழும்படி செய்தார். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார். சேவகர்லாம் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி நின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து வேதபாரர்கள் இடத்துல சொல்றாங்க, இந்தந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி. வாசிப்போம் 11வது வசனம், 28:11. அவர்கள் போகையில், வசனம் மைக்ல வாசிங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ ஒரு சம்பவம் உண்மையாய் நடந்துச்சு. இயேசு சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. சொன்னபடியே நடந்துச்சு. இப்போ அந்த செய்தியை பொய்யாக்கணும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அப்படி ஒன்றும் நடக்கல, அதை பொய்யாக்கணும் என்கிறதற்காக இப்போ இந்த காவல் சேவகர்களிடத்துல எவ்வளவு பணம் வேண்டாலும் தாரும். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் என்னதான் சொல்லணும் அப்படின்னா, இயேசு உயிரோடு எழும்பல. அவர்கள் சீசர்கள் நிறைய பேர் வந்தார்கள், கல்லறைய திறந்தார்கள், எங்களை அடிச்சு போட்டுட்டு நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது, ஆமா, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க, அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னாங்க. அவர்களுக்கு என்ன பணம் தானே தேவை, எந்த வேலையும் செய்யலாம், பணம் தானே தேவை. பணத்தை வாங்கிட்டு பிரதான ஆசாரியர்கள் என்ன சொன்னார்களோ அதையே பொய்யாக ஊர் போதா சொன்னாங்க. அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் போய் சொன்னாங்க, அவர் மரித்தார் ஆனா உயிரடையவில்லை. அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா இடங்களிலேயும் காட்டுத்தீய போல பரவுகிறது. பரப்பினார்கள். இயேசுவை பொய்யாக்க நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பொய்யாக்க நினைத்தார்கள். ஆனா இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வருவார். இப்போ கவனித்தால் அப்படியே இவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு, ஆமா, நாங்க தூங்கிட்டோம், ராத்திரி அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி எல்லா இடத்திலையும் இந்த துர்ச்செய்தியை உண்மையான செய்தியை போல பரப்பினார்கள். இந்நாள் வரையிலும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் இதை தான் நம்புகிறார்கள். அல்லேலூயா. என்ன நம்புகிறார்கள்? இயேசு உயிர் தளவில்லை, அவர் மரித்தார், அவருடைய சரீரத்தை சீசர்கள் களவாய் கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் இன்னைக்கும் பேசப்படுகிறது. ஆனால் உண்மை என்னன்னா, நம்முடைய இயேசு மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. இப்போ உயிரோடு இருந்த இயேசு மரிக்கக்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படக்கு முன்பதாக இயேசு உயிரோடு இருக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாருடைய கண்களும் கண்டன. பாவிகளின் கண்கள் கண்டன, பரிசுத்தவான்களுடைய கண்கள் பார்த்தது, எல்லா மனிதர்களும் பார்த்தார்கள். யூதர்கள் பார்த்தார்கள், பரிசேயர்கள் பார்த்தார்கள், புறஜாதிகள் பார்த்தார்கள். எல்லா ஜாதி ஜனங்களும் அவரை பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த மகிமையான இயேசுவை அவர் தன்னை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிற பாக்கியம் விசுவாசிகளுக்கு மட்டுமே பரலோகம் கொடுத்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிற்பாடு பிலாத்துக்கு தன்னை காண்பிக்கல, ராஜாவுக்கு தன்னை காண்பிக்கல, பிரதான ஆசாரியன் வேதபாரகருக்கு தன்னுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை காண்பிக்காமல் அவர் நேரே போய் தன்னுடைய சீசர்களுக்கே தன்னை காண்பித்தார். எத்தனை பேருக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை காண்பித்திருப்பார்? எத்தனை பேருக்கு காண்பித்திருப்பார்? தோராயமாக எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:3.
1 கொரிந்தியர் 15:3 வாசிப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. இதுதான் லிஸ்ட். இவ்வளவு பேருக்கு தான் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வருவார். அவரை பார்க்கிற பாக்கியமும் அவருக்கு முன்பதாக மறுரூபமாகக்கூடிய பாக்கியமும் அவரோடு கூட போகிற பாக்கியமும் எல்லாருக்கும் கிடையாது. ஆமை சீசர்களாகிய நமக்கே. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத பின்பு அவரை பார்க்கிற பாக்கியத்தை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தல, எல்லாரிடத்திலையும் போய் தன்னை காண்பிக்கல. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு மட்டும் காண்பித்தார். அல்லேலூயா. சீசர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகையினால வேதபாரகர் பரிசேயர்கள் காவலாளிகளுக்கு பணத்தை கொடுத்து இயேசு உயிர்த்தெழல, அவருடைய சரீரத்தை சீசர்கள் களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்ன செய்தி இன்னைக்கு உண்மை என்று சொல்லி நம்பப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலும் அதை சார்ந்த செய்தியும். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதே போல நீங்களும் நானும் முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழ வேண்டும். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நாம் அந்த பாக்கியத்தை பெறணும். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லா மதமும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது, அற்புதத்தை குறித்து சொல்லுகிறது, பரிகாரத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய வழி மாத்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்கிறதை அழகாய் கர்த்தர் போதிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து கிறிஸ்து போதிக்கிறார். அதற்கு எப்படி ஆயத்தமாகணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும் எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார். யார் உயிர்த்தெழுவார்கள், ஆமென், எப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். 1000 வருட அரசாட்சியை குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார். பரலோகத்தை குறித்தும் பரலோக நித்திய வாழ்வை குறித்தும் இயேசு சொல்லி இருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது, ஆமென், மனுஷனுக்கு அழகான வழிகளை எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அந்த வழிகளை நாமும் கவனித்து கை கொண்டு நடப்போமேயானால், இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே ஒரு நாள் இயேசு மறுபடியும் வரும்போது நீங்கள் உயிர்த்தெழுவீர்கள். அவரோடு கூட சேர்ந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அந்த பாக்கியத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவும், ஆமென், வாழ்ந்தவா இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்தார், போதித்தார், கற்றுக் கொடுத்தார், மாதிரியை காண்பித்தவர் போயிருக்கிறார். ஆகவே இயேசு வாழ்ந்த வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக மாற்றிக்கொள்ளுவோம். இயேசு சொன்ன வார்த்தைகளையே நாமும் நம்முடைய இருதயத்தில் வைத்து கை கொண்டு நடப்போமேயானால் நிச்சயமாய் இயேசு இருக்கிற இடத்துல நாமும் போவோம். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன செய்தார், அதை நாம இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய முடிவையும் ரெண்டே காரியத்தை பார்த்து தெய்வ செய்தியை முடிப்போம். அல்லேலூயா. அப்போ எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:15 வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, இப்பொழுது இடங்கொடு என்றார். அப்போ ஒன்றை கவனிக்கணும், இது இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் முதல் ஆரம்பமாயிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துனுடைய தொடக்கமாயிருக்கிறது. தொடக்கத்தையும் பார்த்து முடிவையும் பார்த்து செய்தியை நிறைவு செய்ய போகிறோம்.
இயேசு இருக்கிற இடத்திற்கு நீங்க போகணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்ல, முதலாம் உயிர்த்தெழுதல்ல நீங்களும் பங்கடைய வேண்டுமையானால் இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றணும். அல்லேலூயா. அப்போ அதனுடைய முதல் பகுதியை நாம பார்க்கணும். இயேசு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட எல்லா நீதியையும், 1-2 நீதி அல்ல, நமக்கு பிடிச்ச நீதி அல்ல, நமக்கு தெரிஞ்ச நீதி அல்ல, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும். ஒன்றை கவனிங்க, இயேசு அந்த இடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க அவசியமா அப்படின்னு கேட்டா அவசியமே கிடையாது. ஞானஸ்நானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, சபையில சேர்க்கப்படக்காக ஞானஸ்நானம் அல்ல, கிறிஸ்தவனாய் மாறுகிறதற்காக ஞானஸ்நானம் அல்ல, அது ஒரு சடங்கும் அல்ல. அந்த ஞானஸ்நானம் எதற்கு? ஒரு மனுஷன் பாவம் செய்தால் மனம் திரும்பி, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இது நாள் வரையிலும் செய்த பாவத்தை என் தேவன் மன்னிப்பீராக என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஜலத்திலே மூழ்கி எழும்பணும். அவன் பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த ஞான ஸ்நானம் மற்ற மனிதர்களுக்கு செல்லுபடியாகும், மற்ற மனிதர்களுக்கு அது கட்டாயம் தேவை. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவமற்றவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்களுடையவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் தேவையில்லை. ஆனாலும் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு வாஞ்சை உடையவராயிருந்தார். ஆகையினால வேதத்தை வாசிக்கிற எல்லா நீதியையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கட்டாயம் நிறைவேற்றணும், கட்டாயம் நிறைவேற்றணும். இயேசு எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் போய் ஞான ஸ்நானம் எடுக்கிறார். ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை புறாவை போல் அவர் மேலே அனுப்புகிறார். இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றார், இயேசு ஞான ஸ்நானத்தை பெற்றார். அதே போல இந்த பூமியில இருக்கிற நாம ஞான ஸ்நானம் பெறணும். இன்னைக்கு நிறைய பேர் ஞான ஸ்நானம் பைய பார்க்கலாம், பருவ பார்க்கலாம், அப்படிங்கிறதையே தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஞான ஸ்நானம் கட்டாயம் எல்லாரும் எடுக்கணும், எடுக்க வேண்டிய வயதுல எடுக்கணும். குழந்தை ஞான ஸ்நானம் செல்லுபடியாகாது. விசுவாசம் உள்ளவன் ஆகணும். முதல்ல விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் எடுக்கணும். விசுவாசம் வரக்கு முன்பதாக ஞான ஸ்நானம் எடுக்கக்கூடாது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எல்லாரும் அபிஷேகத்தை பெறணும். இயேசு அபிஷேகத்தை பெற்றார். அபிஷேகம் பெறக்கூடிய அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. ஆமா, சில சபையில சொல்றாங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு பரிசுத்தாவி உங்களுக்கு கிடைச்சாச்சு, பரலோகம் பரிசுத்தாவி தந்துட்டு அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமா, அப்படி எல்லாம் கிடையாது. பரிசுத்தாவி அப்படியே நாம கோமாவில் இருக்கும்போது அப்படியே வந்துட்டு போறவர் அல்ல. அவரை ஆராதிக்கும் போது, அவரை தேடும் போது, வாஞ்சையாய் இருக்கும் போது பரலோகம் நம்மளை நிரப்புகிறது. ஆமா, அப்படி அவங்க சொல்லுகிறது போல பரிசுத்தாவி கிடைக்கும் அப்படின்னா சீசர்களுக்கு கிடைச்சிருக்கணுமே. 3.5 வருஷம் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்கள், போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இயேசு போயிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம பரிசுத்த ஆவிக்காக எருசலேமை விட்டு நீங்க போகாதிருங்க என்று சொல்லி அவர்களை தங்க வைத்தார். ஆமென். மேல் வீட்டு அறையில 120 சீசர்கள் பரிசுத்த ஆவியை பெருமடியாக அவர்கள் தங்கி இருந்தார்கள். யார் ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைச்சிருக்கோமே, இல்லைன்னா ஊழியத்துக்கு வந்த பிறவாகிலும் கிடைச்சிருக்கணுமே. ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச போறவாகிலும் இல்ல 1 வருஷம் அனுபவம் வந்த பிறகாகிலும் அபிஷேகம் கிடைச்சிருக்கணுமே. கிடைக்கல. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் வேறு, விசுவாசிக்கிற அனுபவம் வேறு. அப்படியே இயேசு அபிஷேகத்தை பெற்றார். நீங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெறணும். அல்லேலூயா. ஆமா, ஞான ஸ்நான வாழ்க்கையில ஒரு முறை தான், ஆனா அபிஷேகம் வாழ்க்கையில எல்லா நாளும் பெறணும், எல்லா நாளும் பெறணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் தினந்தோறும் உங்களுக்குள்ள வரணும். எத்தனை பேர் விரும்புவீர்கள்? ஆமா, உங்க பிள்ளைகள் தினந்தோறும் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? தினந்தோறும் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடணும். காலேஜ் படிச்சாலும் வீட்டுக்கு வந்துடணும், ஸ்கூல் படிச்சாலும் வீட்டுக்கு வந்துடணும் எதிர்பார்க்கிறோம்.
பஜாருக்கு போன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடணும், ஸ்கூல் காலேஜுக்கு போன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடணும், வேலைக்கு போன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடணும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் காலையில எனக்குள்ள வரணும், மதியான வேளையில் எனக்குள்ளாய் வரணும், இரவு வேளையில் எனக்குள்ள வரணும், அவர் எனக்குள்ளாக நித்தமும் வரணும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளா இருக்கணும். அந்த வாஞ்சையோடு நீங்க துதித்தா ஆவியானவர் உங்களுக்குள் வந்து உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றினார். சுயநீதி உடையவர்களாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சுயநீதினே ஒண்ணு கிடையாது, தேவனுடைய நீதி தான். சுயநீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் ரொம்ப வித்தியாசம். சுயநீதி அப்படின்னா என்ன தெரியுமா? இதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் இல்லை. வசனம் ஒண்ணு சொல்லும், நாம ஒரு வேற ஸ்டைல்ல நடப்போம். அதுதான் சுயநீதி. தனக்கு பிடிச்ச மாதிரி, தன்னுடைய விருப்பத்திற்கு, சுய நோக்கத்திற்கு, சுய விருப்பத்திற்கு, நான் இப்படிதான் நடப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் செய்வேன், நான் இதை தான் செய்வேன். வசனத்துல இடம் இருக்கா? சத்தியத்துல இடம் இருக்கா? அல்லது இயேசுதான் சொன்னாரா? அதெல்லாம் கிடையாது. நான் இப்படிதான், என் ஸ்டைல் இப்படிதான், என் கேரக்டர் இப்படிதான். இது சுயநீதி. ஆனா ஆண்டவர் சுயநீதியை செய்ய வராமல் பிதாவினுடைய நீதியை நிறைவேற்ற தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். யார் உயிர் தெழுவார்? பிதாவினுடைய நீதியை செய்கிறவர்கள், வேத வசனத்தின் நீதியை செய்கிறவர்கள். ஒரு வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:20 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், வேதபாரகர் பரிசேயர் என்கிறவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால், உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கொஞ்ச நீதி அப்படி கிடையாது, அதிகமாய் இராவிட்டால் போக முடியாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆராதனைக்கு வரலாம். ஆனா நீதி இல்லாம இருந்தா என்னத்திற்கு? நீதி செய்யணும், குடும்பத்துல நீதி செய்யணும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நீதி செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்யணும், சபையார் சபைக்கு செய்ய வேண்டிய நீதி செய்யணும். சபைக்கு துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கு செய்ய வேண்டிய நீதி, தேவனுக்கு செய்ய வேண்டிய நீதி தேவனுக்கு செய்யணும். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய நீதியை தாய் தகப்பனுக்கு கட்டாயம் செய்யணும். சகோதரனுக்கு செய்ய வேண்டிய, சகோதரிக்கு செய்ய வேண்டிய நீதியை ஒவ்வொரு சகோதரர்களும் கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா. நீதியில எங்கேயும் குறைபட்டவர்களா இருக்க கூடாது. வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை எஜமான்களாகிய நீங்கள் வேலைக்காரர்களுக்கு 100% செய்யணும், நீதி செய்யணும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயர் என்கிறவருடைய நீதியிலையும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப இயேசு எல்லா நீதியும் செய்யறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று நீதி செய்தார். அதே போலதான் சீசர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். நீதி செய்யணும். அந்த நீதி கொஞ்சமாய் அல்ல, அதிகமான நீதி செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்பந்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்பந்தான் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாம பங்கெடுக்க முடியும். ஆகவே நீதி ரொம்ப 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 முக்கியம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய தொடக்கத்தை பார்த்தோம், இப்ப முடிவையும் பார்த்துருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அதுல 5 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களை பார்க்க போகிறோம். முதலாவது இதை கவனிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையில என்ன இருந்துச்சோ அது அப்படியே வேதம் பிரதிபலிக்கிறது. அதே சிந்தை நமக்குள்ளாகவும் வருவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார். அப்ப அவருடைய சிந்தை எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளா எப்படி இருக்கிறது கவனிக்கணும். கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தையில ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
நம்முடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவனுடைய சிந்தையை போல மாறணும். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடுக்கணுமா? அல்லேலூயா. அடிக்கிறவனை குறித்து அவன் ஒரு ஒண்ணுமே சொல்லல. அடிக்கிறவன் அடிக்கட்டும், ஆனா அடி வாங்குகிறவனை பார்த்து சொல்லுகிறார், ஆமா, நீ திருப்பி அடிக்காத, திருப்பி செய்யாத, தீமையோடு எதிர்த்து நிற்காத, திருப்பி காண்பி அப்படிங்கிறார். நீதி, சுயநீதி வேற மாதிரி இருக்கும், நம்ம சிந்தையில வேற மாதிரி இருக்கும். நம்ம சிந்தையின்படி நடந்தா மாம்ச சிந்தை என்னைக்குமே ஆபத்து. நமக்கு ஒரு விஷயம் ஒரு காரியத்துல புரியல் அப்படின்னா வேதத்திற்கு திரும்பணும். இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நிறைய பேர் நிறைய கசப்புகளை ரொம்ப நாளா கொண்டுட்டு ரொம்ப நாளா சுமக்கிறது. கசப்புகளை ரொம்ப நாளா சுமக்க கூடாது. வைராக்கியங்களை ரொம்ப காலம் சுமக்க கூடாது. கோபங்கள் ரொம்ப நாள் சுமக்க கூடாது. எரிச்சல்கள் ரொம்ப நாள் சுமக்க கூடாது. அதெல்லாம் அப்பவே மறந்துடணும். அல்லேலூயா. அப்பவே நாம மாறிடணும். இயேசு அப்படிதான் இந்த பூமியில வாழ்ந்தார். சீசனே தனக்கு துரோகம் பண்ணினாலும், சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. வார்த்தை மாறல, சூழ்நிலை தோறும் இயேசு மாறல. எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் அன்பாகவே இருந்தார் இயேசு. ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். இப்போ அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த 8வது வசனத்துல நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய முடிவையும் நாம பார்க்கிறோம். இந்த முடிவில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கீழ்ப்படிந்தார், என்னவென்று தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவரை குறித்து நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அவ்வளவு நன்மையை கொண்டு வரும். யாரும் திமிர எல்லாம் இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் கீழ்ப்படிதல் எப்போதும் இருக்கணும். ஆமா, எல்லா இடத்திலையும் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிதல். அதே சேம் டைம் தாழ்மை, தம்மை தாழ்த்துகிறவராயிருந்தார். 2 நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கும் மாறவே கூடாது. கீழ்ப்படிதல் எல்லா இடத்திலையும். குடும்பத்துல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அல்லேலூயா. கணவனுக்கே போய் ஆலோசனை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எப்ப எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் கணவனுக்கு ஆலோசனை சொல்றது மனைவி. ஆலோசனை சொல்றது தப்பு இல்லை. இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்றது தப்பு. 2 பேர் 3 பேர் 10 பேர் கூட ஆலோசனை பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆமா, ஆலோசனை நிறைய நல்லது. ஆனா நாம சொல்லுகிற ஆலோசனை தான் அவங்க கேட்கணும்ங்கிறது இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது. நீங்க பாத்துக்குங்க. கணவனுக்கு கீழ்ப்படுகிறவளாக மனைவி இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராயிருந்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராயிருந்தார். குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்துல கீழ்ப்படிதல். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எல்லாவற்றிலையும் படிங்க அப்படின்னா பெற்றோர்கள் சொன்னதை நீங்க செய்யணும். என்ன செய்ய சொல்லுகிறோமோ அதை நீங்க செய்யணும். எது வரைக்கும் அப்படின்னா, நீங்க திருமணம் ஆகிறது வரைக்கும் நாங்க சொல்றத மட்டும்தான் கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு குடும்பம் ஆசீர்வாதமாய் அமையும். ஆமா, உண்மையா சொல்றேன். உங்க தாய் தகப்பன் சொல்லுகிறத அப்படியே கீழ்ப்படிங்க. உங்க குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா அமையும். நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. சில பிள்ளைகள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, எதுவும் பேச முடியாது. என்ன சொன்னாலும் அப்படியே தலைகீழ செய்யறது. கோபம், ஒன்னும் சொல்ல முடியாது. 2 நாளைக்கு பேசாதுவ. முகெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கோபமா இருக்கும். யாரும் இருக்கீங்களா அப்படி வீடுகள்ல?
கோபமா இருக்கக்கூடாது. சொல்றாங்களா, பிடிக்கலனா கூட செஞ்சிருங்க. ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க வாலிப பிள்ளைகள்ல, எனக்கு எல்லா வேலையும் செய்வேன், இந்த முத்தந்தூர் முத்தம் தொழி அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா சுத்தி வீடுகள் உண்டு, அங்க இருக்கிற பிள்ளைகள் நம்மளை பார்ப்பாங்க, நமக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். ஆனா வேணுனையே எங்க அம்மா அதை செய்ய சொல்லும் போல. ஆமா, முத்தந்தூர் முத்தம் தொழி கஷ்டமா இருக்கும், நம்மளால அது முடியாது, ஆனாலும் செய்வேன். நிறைய வேலைகளை வாங்குவாங்க, எல்லாமே செய்வோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா என்ன சாப்பிடுறாரோ அதெல்லாம் நீ சாப்பிடணும். அப்பா கஞ்சி குடிச்சா நீனும் கஞ்சி குடிக்கணும், அப்பந்தான் உனக்கும் கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு. பிடிக்காது, மீன் குழம்பு பிடிக்காது, இப்போ பழகி போச்சு, அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. ஆமா, பழகி போச்சு. பழைய குழம்பு பிடிக்காது, அதான் சாப்பிடணும், அப்பாவே சாப்பிடுறாரு, உனக்கு என்ன கொம்பா, சாப்பிடுவோம், வேற என்ன செய்ய. என்னெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் கேட்டோம். கர்த்தர் இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, எந்த பொல்லாப்புக்கும் ஒப்பு கொடுக்கல. கீழ்ப்படிதல். அப்ப வீட்டில் மட்டும்தான் கீழ்ப்படிதலா இல்லை, ஸ்கூல்லையும் கீழ்ப்படிந்து இருக்கணும். ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்தா கட்டுப்பட்டு இருங்க, அடங்கி இருங்க. நமக்கு பிடிக்கல அப்படின்னா நியாயமா சொல்லிட்டு சந்தோஷமா வெளியே வந்துடணும். சண்டை போட்டுட்டு திமிரிட்டு நிக்க கூடாது. நிறைய பேர் பாருங்க, போற இடத்தெல்லாம் சண்டை போட்டு வருவாங்க. ஆமா, அபிஷேகம் பெற்றவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறவர்கள், எங்க போனாலும் சண்டை, யாழ்ற. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், விட்டுட்டு வந்தாலும் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கள்ளிக்குளம் பக்கத்துல ஊழியம் செய்தோம் 5 வருஷம். இன்னைக்கும் பாஸ்டர் என்னைக்கு வந்தாலும் சபை பொறுப்பு கொடுத்தா இருக்கிற விசுவாசிகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இருக்கிறாங்க. சண்டை போட்டு வரல, தரிசனம் விளக்கம் கொடுத்துட்டு உண்மையா பொறுப்புகளை கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு சந்தோஷமா வந்தோம். செட்டிக்குளத்தில் 5 வருஷம் ஊழியம் செய்தோம். தெய்வ திட்டம், தெய்வ சித்தத்தின்படி. இன்னைக்கும் போங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. அந்த ஊழியத்திலிருந்து வந்த பிறகு எத்தனையோ முறை என்ன கூப்பிட்டு பயன்படுத்தியிருக்காங்க விசேஷ கூட்டங்களில். சண்டை போட்டு வரல, கசப்பா வரல, ஆமா, பகைச்சிட்டு வரல. அந்த பகை நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி, விட்டு போகிற இடத்துலையும் சரி, அன்பை மீதியா வச்சுட்டு போவோம், பாசத்தை மீதியா வச்சுட்டு போவோம், தாழ்மை மீதியா வச்சுட்டு போவோம். ஆனா பகையை ஒரு நாளும் மீதியா வச்சுட்டு போக கூடாது. அதே கிருபை இந்த ஊழியத்தில் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்தா, ஆமா, கசப்போடு போயிடக்கூடாது. என்னைக்குனாலும் சந்தோஷமா அடுத்தால நீங்களும் எங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும், நாங்களும் வந்து நிற்போம் உங்க ஃபங்க்ஷன்ல. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையோடு கர்த்தர் கடைசி வரைக்கும் அந்த ஊழியத்தை தந்தாலும் சந்தோஷமா செய்வோம். ஒருவேளை ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்னைக்கு இருந்தாலும் சந்தோஷமா வந்தோம், சந்தோஷமா போகணும். தூக்கி போட்டு போறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். குடும்பத்திலையும் சரி, என்னைக்கும் யாரிடத்துலையும் சண்டை போட்டு பிரிஞ்சதா சரித்திரமே இருக்காது. வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சோம், சண்டை போட்டாரு, பிரியச்சல் இப்படிலாம் பேசினாரு, சரித்திரத்துல இருக்காது, இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. யூதாசுக்கும் இயேசுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா யூதாஸ் விரோதமா நிறைய செய்தான், இயேசு ஒண்ணு கூட செய்யல. அல்லேலூயா. ஆமா, தன்னை பிடிக்க வந்த போர் செய்வதன் கார்த வெட்டிட்டான் கூட இருந்த சீசன். முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பவே கதையை முடிச்சிருப்பான் யூதாஸ் கதைய. ஒரு வார்த்தை, ஒரு காரியம் யூதாஸுக்கு விரோதம் ஆண்டவர் ஒரு துளியும் செய்யல, ஒன்னும் செய்யல. அவன் வஞ்சகமா நிறைய செய்தான், வஞ்சகமா நிறைய பேசினான், நிறைய திட்டம் போட்டான். ஆனா இயேசு அவனுக்கு விரோதமா எந்த திட்டத்தையும் போடல. உணர்ந்து கொள்ளும்படி மறைமுகமா சில காரியத்தை சொல்லி பார்த்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்டாங்க, ஆண்டவரே நானா? கூட சேர்ந்த கள்ளனும் கேட்டான், நானா? எவ்வளவு துமுறு இருக்கும் பாருங்க. அவனை தானே சொல்றாரு, மறைமுகமா சொல்றாரு. செய்த தப்ப உணர தெரியல, அவனும் போய் கேட்கிறான் பாருங்க, துமுறு பிடிச்சவன். ஆண்டவரே நானா? அதையும் கொஞ்சம் சத்தமா, ஆமால நீதாம்ல அப்படின்னு சொன்னா முடிச்சு வச்சிருப்பாரு பேதுரு. அப்படின்னு சொல்ல, ஆமா நீதான் தான் ஆளு,
திருந்துற மாதிரி இல்லை. கடைசியா சொன்னார், நீ செய்கிறத சீக்கிரமா செய், முடிப்போம். ஒப்பு கொடுத்தார். என்ன செய்யணுமோ செய். சாத்தான் இயேசுவை ஜெயிக்க முடியல, சாத்தான் யூதாசை ஜெயித்தான். வசனம் சொல்லுகிறது, யூதாசுக்குள்ளா சாத்தான் புகுந்தானா. மனம் திரும்பணும், இல்லைன்னா சாத்தான் புகுந்துருவான். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு தேவை கசப்பான, எங்க கசப்பு இருக்கிறதோ அதுதான் அவனுக்கு திறந்த வாசல். எத்தனை பேருக்கு புரியுது? எங்க எரிச்சல் இருக்கிறதோ அதுதான் அவனுக்கு திறந்த வாசல். பிசாசுக்கு வாசலை திறக்கவே கூடாது. அதான் யோபுவை சுத்தி 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 வருகிறான், எங்கேயும் போக முடியல. ஒரு வாசல் இல்லை, ஒரு வழியும் இல்லை. எந்த வழியில போனாலும் போக முடியாது. யோபுன்ட்ட போகவே முடியல. அவன் சுத்தி சுத்தி வாரான். எப்படி ஆகிலும் ஒரு கேப் இல்லாமலாம் இருக்கும், எப்படி ஆகிலும் புகுந்துடலாம், யோபுவை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு எந்த வழியில போனாலும் அவனிடத்துல போகவே முடியல. ஏன்னா யோபுவினுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது யோபுவை குறித்து, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். சூப்பர்ல, அல்லேலூயா. நம்ம அடிக்கடி எடுத்து வாசிங்க. யோபு எப்படி இருந்தான்? உத்தமன், உத்தமம். அதனாலதான் பிசாசு நுழைய முடியல அவன் வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல. யோபு உத்தமனா இருந்தான். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலகுகிறவனுமாயிருந்தான். ஆகையினால அவன் வீடை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடித்திருந்தார். நான் சொல்லுகிறேன், உங்க மேல கர்த்தர் ஒரு வேலியை வைத்திருக்கிறார். அதை பிசாசுக்கு திறக்குகிறதோ உங்க கையில தான் இருக்கு. தேவனுக்காக திறந்து கொடுக்கிறதோ உங்க கையில தான் இருக்கு. பிசாசு சும்மா நம்மளிடத்துல அட்டாக் பண்ண முடியாது. பிசாசு நேரடியா விசுவாச பிள்ளைகளிடத்துல தாக்குதலை கொண்டு வர முடியாது, தாக்குதலை தொடுக்க முடியாது. அவன் எது வழியாய் வருகிறான் அப்படின்னா, நமக்குள்ளாய் இருக்கிற வைராக்கியத்தின் வழியாக வருவான். பொல்லாத செய்கைகள், பொல்லாத இருதயம், பொல்லாத வார்த்தை மூலமா வருவான். அல்லேலூயா. நீங்க எந்த மாதிரி இருக்கீங்களோ கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு தருவான். இயேசு 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். பிற்பாடு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. கரெக்டா பிசாசு வந்துட்டா. பசி உண்டாயிற்று, பிசாசு வந்துட்டா. பிசாசு வந்து என்ன சொன்னா? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொன்னோம். அல்லேலூயா. பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உபவாசத்தை முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவருக்கு என்ன தேவை? 40 நாள் புசியாமலும் குடியாமல் இருந்துட்டார். இப்ப அவருக்கு என்ன தேவைப்படும் அவனுக்கு தெரியுது. சொந்த தாய்க்கு தெரியல, வளர்த்த தாய்க்கு தெரியல, பெத்த தாய்க்கு தெரியல, கூட பிறந்த சகோதரர்களுக்கு தெரியல. ஆனா பிசாசுக்கு தெரியுது. இந்த நேரத்துல கிறிஸ்துவுக்கு என்ன தேவை? நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை என்று பிசாசு அறிந்திருக்கிறான். நீங்க வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனா நம்மளுடைய தேவையெல்லாம் எப்படி தெரியுமா மாறணும்? என் தேவையே அவர் தான். எத்தனை பேர் சொல்றீங்க? என் தேவை முழுசும் அவர் தான். கரெக்டா வந்துடுவா. நீங்க செல்போன்லயும் பாருங்க, அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஒரு ஷூ எடுக்கணும்னு சொல்லி அப்படி பேசுங்க, அடுத்தால செல்போன் எடுக்கும்போது ஷூவா வரும், செருப்பா வரும், சுடிதாரா வரும். நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அது அப்படி அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இந்த ஆளுக்கு இதுதான் தேவை. ஆமா, இப்ப இந்த ஆளுக்கு வாட்ச் தேவை, வாட்சா கண்ணில் கொண்டு காட்டுவோம். என்ன ரேட்டில் தேடினீங்களோ, என்ன ரேட்டில் பார்க்குறீங்களோ, உங்க வருமானம் என்ன, சூழ்நிலை என்ன, ஆமா வந்துடும். சேம் மெத்தடு தான். அதில் அசிங்கமான படங்களை பார்க்க சர்ச் பண்ணா அதுதான் வரும். நீங்க செய்தியா கேளுங்க, செய்தியா வரும். உங்க என்ன தேவையோ அதை பிசாசு கொண்டு வந்து தருவான். அதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய வேலை என்னன்னா, எப்படி ஆகிலும் கரப்படுத்தணும், எப்படி ஆகிலும் விழத்தள்ளணும். ஒரே ஒரு திட்டம் தான். பிசாசுக்கு இடம் கூடாமல் இருப்போம். அல்லேலூயா. இயேசு 2 காரியத்தை செய்தார். கீழ்ப்படிந்தார், தம்மை தாழ்த்தினார். எப்போதும் தாழ்மையாயிருங்க. உங்க சரீரம் உயிர்த்தெழும். எப்போதும் தாழ்மையாயிருங்க. உங்க கல்லறைகள் கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில, முதலாம் உயிர்த்தெழுதலில் அது திறக்கப்படும். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
தேவன் நல்லவர். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படிக்கட்டு. நேரம் ரொம்ப ஆயிற்று. தேங்க்யூ லார்ட். ஜெபிப்போம். இயேசுவினுடைய ஆரம்பத்தை கவனிங்க, அவருடைய முடிவையும் கவனிங்க. அப்படியே உங்களை அர்ப்பணிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவர் உங்களை மறுரூபமாக்குவார். மரித்த பரிசுத்தவான்களை உயிர்த்தெழ செய்வார். அந்த பாக்கியத்தை பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார்.